ஆகாய் தீர்க்கதரிசி, இந்த ஆகாய், சகரியா, மல்கியா இந்த 3 தீர்க்க தரிசனங்களும் எருசலேம் தேவாலயம் 2வது கட்டப்படுவதற்கு ராஜாவாகிய கோரேஸ் ராஜா அனுமதி கொடுத்து செருபாபேல் மற்றும் யோசுவா ஆகியோர், செருபாபேலாகிய ஆளுநரும் யோசுவாவாகிய ஆசாரியனும் அவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழே அவங்க திரும்பி எருசலேமுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கான ஆயத்தங்களை செய்து எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்போ இது 1வது தேவாலயம் இடிக்கப்பட்டு 66 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஆலயம் மீண்டும் கட்டுவதற்கான அனுமதியை பெற்று அதற்கான வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இந்த வேலைகளை செய்ய செருபாபேல், யோசுவா இன்னும் அவரோடு சேர்ந்த ஜனங்கள் அதற்கான பொருட்களை ஆயத்தப்படுத்தி செய்ய திட்டங்களை எல்லாம் போட்டு அவங்க ஆயத்தமாகி உற்சாகமாய் செயல்படும் போது அங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூட்ட மக்கள் பரிகசப்படுகிறவர்களும் அவர்களை சோர்வடைய செய்கிறவர்கள் செய்யும் விதத்துல அநேக காரியங்களை பேசுறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த பணியை கட்டுவதற்கு கட்ட முற்படுகிறவர்களை உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, கட்டுங்கள், இது ஆண்டவருக்கு மகிமையானது என்பதை கட்ட வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிற காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி, டோன்ட் பி டிஸ்கரேஜ் இன் டூயிங் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய காரியங்களை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய காரியங்களை செய்வதற்கான தடைகள் உலகத்திலிருந்து அநேகம் வரும். ஏன்னா உலகம் தேவனுடையவைகளை அறியாது இருக்கிறது. உலக ஞானம், சூழ்நிலைகள் எல்லாமே அநேகம் வந்து சோர்வடைய செய்கிறதாக இருக்கும். கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக எருசலேம் தேவாலயத்தை 2வது கட்டுவதற்கு அதற்கான ஆயத்தங்களை செய்து எழுப்புகிறதான அந்த வேலையில் ஈடுபட்டுகிறவர்களை சோர்வடைய செய்யும்படியாக அநேக காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அப்போது ஆகாய் தீர்க்கதரிசி சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாய் கட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகப்படுத்துறாங்க. இதுல என்னன்னா, சோர்வடை செய்ய அநேக காரியங்கள்ல ஒரு காரியம் என்ன தெரியுமா, அங்க உள்ள மக்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய யார் கட்டுகிறாங்களோ அவங்களுடைய மக்கள், தேவனுடைய ஜனங்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா, நீங்க என்னதான் கட்டிடுவீங்க, பழைய ஆலயத்தை சாலோமன் கட்டினாரு, அதுக்கு அழகா பார்க்கணும், அதுல இருந்த மரத்தை பார்க்கணும், அதுல இருந்த வேலை, அந்த பூவெல்லாம் எப்படி வச்சிருந்தாங்க, இனி நீங்க எல்லாம் சேர்ந்து அதை கட்ட முடியுமா, எப்படிதான் கட்டிட்டாலும் அப்படி அழகா கட்டிடுவீங்களா, இப்படி நல்லா, அதாவது அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தினுடைய பெருமைகளை சொல்லி, அழகை சொல்லி, மேன்மையை சொல்லி, நீங்க எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்க எல்லாம் கட்டினா என்னத்தை தான் கட்டிடுவீங்க, இந்த மாதிரி பேசி அவர்கள் சோர்வடையும்படியான வார்த்தைகளை அவர்களுக்கு முன்பாக விதைத்துக் கொண்டிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய தகுதியை குறித்து, அவங்களுடைய பலனை குறித்து, அவங்களுடைய ரிசோர்ஸ குறித்து, சாலமன் எப்படிப்பட்ட ஞானி, சாலமனுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, அவனுக்கு உலகத்துல இருந்து அவன் கேட்டா இங்க தானே எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க போய் கேட்டோன்னு தருவாங்களா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா, இப்படின்னு சொல்லிட்டு சோர்வடைய செய்கிற அநேக காரியங்களை அவர்களுக்கு முன்பாக வைத்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, நீங்க எப்படிதான் கட்டினாலும் அதை போறவனு கெட்ட போறது இல்லை இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல பொதுவா பேசப்படுகிற சில காரியங்கள் என்ன தெரியுமா, அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, எவ்வளவு நல்லா வாழ்ந்தாங்க, இப்ப நீங்களே இருக்கிறீங்களே, உங்களை மாதிரி இப்படியா நாங்க எல்லாம் இருந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நாங்க எல்லாம் வாலிபனா இருக்கும்போது காலையில 4 மணி கிளம்பி அங்க இருக்க வேலி மலையெல்லாம் மறைச்சுங்க தூக்கி போடுறோம், நீங்க எல்லாம் இப்ப தூங்கிட்டு இருக்கிறீங்க. முன்ன காலத்துல எல்லாம் ஜனங்கள் அப்படி இருப்போம், அப்பா சொன்ன உடனே நாங்க கீழ்படுத்துவோம், நீங்க எல்லாம் இப்ப எதுவுமே கீழ்படியது. எல்லா காலத்திலயும் இப்படிதான் இருந்தோம், நாங்க எங்க காலத்துல நீங்க இருக்கிறது போல இருந்தீங்க. எல்லா காலங்களிலையும் தப்பு பண்றவங்களும், கீழ்படியாம இருக்கக்கூடியவங்களும், சட்டை போடுறவங்களும், சத்தம் போடுறவங்களும்,
எல்லா விதமான வேலை செய்யாம இருக்கவங்களும் செய்யறவங்களும், நல்லா படிக்கிறவங்களும் படிக்காதவங்களும், ஒழுங்கா செய்யறவங்களும் ஒழுங்கா செய்யாதவங்களும், தப்பு பண்றவங்களும் தப்பு பண்ணாதவங்களும், இது எல்லாம் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் அப்படி இல்லை, நாங்க எல்லாம் அப்படி இல்லை, நாங்க எல்லாம் அப்படி இல்லை, நாங்க எல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப நல்லவங்க, நீங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை நம்ம ஒண்ணு அப்படி இருந்துக்க முடியாதோ, அங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்களோ, நம்ம எல்லாம் ஒண்ணும் அப்படி வாழ முடியாதோ, அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா காலங்களிலும், முற்காலங்கள்ல நம்ம கூட ரொம்ப மோசமா இருந்தது சில காலங்கள். பாவம், மனம் திரும்புதல், சமூக சீர்கெடுதல், சமூகம் சீராக்கப்படுதல், இதெல்லாம் எல்லா வரலாறுகளிலேயும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். பாவம் வந்த நாளிலிருந்து இனி உலகம் இருக்கிற நாள் வரையிலும் நன்மையும் தீமையும், நல்லதும் கெட்டதும், கெட்ட காரியங்களும் நல்ல காரியங்களும், ஒழுக்கமும் ஒழுக்கம் இல்லாத காரியங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய, ஒழுக்கமான பாதையில் நடத்தக்கூடிய, கர்த்தருக்கு பிரியமாய் நடத்தக்கூடிய காரியம் நமக்கு என்ன? நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகளை சஞ்சய் அழகான ஒரு சங்கீதம், அருமையான நடைமுறை சங்கீதம். இது இந்த சங்கீதத்தை இன்னைக்கு சர்ச்சில் சொன்னதோடு அவனுடைய வாழ்க்கையில் அது முடியக்கூடாது. அந்த சங்கீதத்தை வீட்டில் பேச ஆரம்பிக்கணும். அந்த சங்கீதத்தின்படியான உண்மைகளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதன்படி வாழ்க்கையில் அது, அந்த வாழ்க்கை மனதில் இருக்கிறது, வாழ்க்கை நடைமுறையாக அந்த சங்கீதம் மாற்றப்பட வேண்டும். அதற்கு பெற்றோரும் சபையும் அதை குறித்து பேசி அந்த வாழ்க்கையாக மாறும்போது, கர்த்தருடைய வேதம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக பாதை காட்டியாக மாறும்போது அது அவனை நல்வழியில நடத்தும், கர்த்தருக்கு பிரியமாக நடத்தும் என்பதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அதாவது இந்த 2வது ஆலயம் கட்டப்பட்டு காலம் 66 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த முதல் ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனா அந்த முதல் ஆலயம் இடிக்கப்பட்டு இருந்ததை கண்ட சில ஜனங்களும் இப்போ இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவங்க, 80 வயசு 90 வயசு 100 வயசு ஆனவங்க எல்லாம் சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்தவங்க. இப்ப இந்த ஆலயத்தை அவங்க பார்க்கும்போது, அங்க கட்டப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? நாங்க எல்லாம் அன்னைக்கு மலையை மறைச்சோம், நீங்க எல்லாம் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு, இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம், இவ்வளவுதான் நீங்க செய்றீங்களா? இது என்ன ஆலயம், இது என்ன நீங்க செய்துட்டீங்களா, நீங்க இது என்ன சாதாரண விஷயமா இருக்குது? அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா சோர்வடைய செய்யறாங்க. இது எல்லா காலகட்டங்களையும் அந்த சோர்வடைய செய்யக்கூடியது பிசாசு, உலக மாம்சத்துடைய செயல். நாங்க எல்லாம் சின்ன ஸ்டேஜ்ல இருக்கும்போது 10 வயசுக்கு கீழே எங்க அப்பா நடந்து வருவாங்க. வரும்போது எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு வந்தாருன்னா நாங்க எல்லாம் அப்பா வீட்டு உள்ளால வரும்போது எங்காவது போய் ஒளிச்சுக்குவோம். ஏன்னா இங்க இடிவெட்டு முன்னாலும் நடக்கும்னு தெரியும். ஏன்னா அந்த ஆளு சொல்லி இருப்பாரு, நான் இந்த வாரத்துல அங்க போய் அதை செய்தேன். ஏன்னா அவர் பெரிய எங்களோட ஒரு 5 வயசு மூத்தவர் தான். நாங்க அப்ப 10 வயசா இருக்கும்போது அவர் 15 வயசு 17 வயசு தான் இருக்கும். சொல்லியிருப்பாரு, நான் அந்த மலையை மறுத்தேன், இங்க அந்த உழுதுட்டு வந்தேன், அந்த தேங்காய் வெட்டிட்டு வந்தேன், அந்த ஓலையை எடுத்து போட்டு வந்தேன், அங்க வயலை உழுதுட்டு வந்தேன், இதெல்லாம் கேட்டுட்டு வருவாரு. எனக்கு பிள்ளைகள் இருக்காங்களே, அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வந்தாலே நாங்க என்ன செய்துருவோம், பின்னால 2-3 வாசல் உண்டு, வெளியே போயிடுவோம். இங்க கொஞ்ச நேரம் இடிவெட்டு பின்னதெல்லாம் நடந்து அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க வருவோம். சோ இது சமூகத்துல எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற விஷயம்.
நம்ம பிள்ளைகளை எப்போதுமே அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றது, நம்முடைய வீட்டுல எல்லாரையும் குறை கூடுவது, நம்முடைய சபையில் இருக்கிற குறைகளை மட்டும்தான் கூறுவது சொல்றது, எல்லா காரியங்களிலும் சோர்வடைய செய்யக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடியவங்க, அது அவர்களுடைய பலவீனம், அது மாம்சம், அதோடு கூட பிசாசுடைய செயல்கள் உண்டு. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதுல நம்ம கொஞ்சமா இருந்தாலும் அதை உண்மையா தெளிவா கர்த்தருக்கு நம்ம எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம். ஒருவேளை நம்ம முஸ்லிமா இருக்க வாழ்க்கையை பார்த்தாச்சுன்னா வில்லியம் கேரி இந்தியாவில் வந்து பெரிய காரியங்களை செய்தாரு, அற்புதமான காரியங்களை செய்தாரு, அதிசயமான காரியங்களை செய்தாரு. முஸ்லிம்களுடைய லைஃப் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் என்ன அற்புதமான காரியங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம் ஒருவேளை ஒருவருக்கு கிறிஸ்துவை அறிவித்திருந்தால் அது மிக பெரிது. ஒரு சிலர் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருந்தால் மூலமாக அது மிக மேன்மையானது. ஒரு சிலருக்கு நாம் நம்முடைய மாதிரியை வைத்துக் கொள்மையானால் மிக மேன்மையானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் எதை தந்திருக்கிறார், நமக்கு எது முடியும்? ஐயோ எனக்கு தாளந்து இல்லை, அதுல எனக்கு பலன் இல்லை, எனக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு பொருளாதாரம் சரியில்லை, எனக்கு அது கஷ்டம் இருக்குது, அதெல்லாத்தையும் நினைச்சது விட்டுட்டு ஆண்டவர் தந்திருக்கிறவைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதை ஸ்தோத்தரித்து அதுக்கு நன்றி செலுத்தி அவைகளின்படி கர்த்தருக்கு உண்மையாக வாழும் போது அது மிகுந்த மகிமையானதாக மாறும். யாருமே நம்மை சோர்வடைய செய்த பலவீனப்படுத்த நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் நம்ம எல்லா பலவீனங்கள் பற்றியும் கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியும். ஒருவேளை சில தவறுகள், தப்பு, பெரிய பாவம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு நமக்கு சில அவமானங்கள் கூட அதன் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் நாம் மனிதர்கள், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்போம், ஆண்டவர் மன்னித்து விட்டார், அதுக்கு பிறகு உண்மையா வாழுவோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் அதை அவமானங்களை மாற்றி நம்மை நல்ல சாட்சியை நமக்குள்ளாக உருவாக்கி நமக்கு எழுப்பி தருவாரு. கர்த்தர் எந்த சூழ்நிலை, எந்த வாழ்க்கையும் கட்ட வல்லமை உடையவர், போதுமானவர், நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்தை கட்ட முற்பட்ட சிறுபாவல் யோசுவா என்பவர்கள் ஜனங்களால் அவங்க சோர்வடை செய்கிற விதத்தில் பேசப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது 4-5 வசனங்களை ஒரு வாசிப்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஆனாலும் சிறுபாவேலே, நீ திடன்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலைத்திருப்பார். பயப்படாதீர்கள், திடன்கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஈசாக்கிடத்துல சொன்னாரு, யாக்கோபிடத்துல சொன்னாரு. கர்த்தர் அவங்களோடு இருந்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார் என்பதை பார்க்கிறோம். மோசே இடத்துல கர்த்தர் சொன்னாரு, யோசுவாவிடத்துல சொன்னாரு, திடன்கள், பயப்படாது, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்கள் எல்லாரிடத்திலும் நான் உங்களுடனே கூட இருந்து அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொன்னாரு. நம்மையும் அழைத்த அதே கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். கர்த்தருடைய வார்த்தை சிறுபாவேலுக்கு உண்டாகி யோசுவாவுக்கு உண்டாகி
திடன்கள், நான் உடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்முடைய ஆண்டவர் சொல்லுமா இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து திடப்படுத்தி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கொடுத்து, இதோ உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுடனே கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றுவாளனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று யோவான் 14வது அதிகாரம் 15-17 வசனங்களிலும் அவர் உங்களுடனே கூட இருக்கிறார் சொன்னாரு. அதே போல 2 தீமோத்தேயு 2:1 ஒரு வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற சுத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு அளவற்ற கிருபைகளை, போதுமான கிருபைகளை, தகுதிக்கு மேல் நம்முடைய தேவைக்கு ஏற்ற கிருபைகளை, தேவைக்கேற்ற பலனை, தேவைக்கேற்ற நடத்துதலை, தேவைக்கேற்ற ஆளுதலை அவர் நமக்கு தருகிறார். தீமோத்தேயுவுக்கு கிருபையில் பலப்பட சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையில் பலப்பட்டு, நம்முடைய தகுதிகளில் அல்ல, நம்முடைய திறமைகளில் அல்ல, நமக்கு உண்டான பொருளாதாரத்தில் அல்ல, நமக்கு உண்டானவைகள் அல்ல, தேவ கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்த கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவ கிருபையில் பலப்பட்டு, கிருபையை சார்ந்து, தேவனை சார்ந்து, அவருடைய வார்த்தைகளை சார்ந்து நாம் வாழும்போது அவர் நம்ம என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். 6-9 வரை வசனங்களை ஒரு வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் அவங்களிடத்துல சொல்லுகிறாரு, என் மகிமையால் நிறைய பண்ணுவேன் இந்த ஆலயத்தை, நீங்கள் கட்டுங்கள், என் மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவருக்கென்று நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை மேன்மைப்படுத்த, அதை உயர்த்த, அதை மகிமைப்படுத்துவது கர்த்தர். வெள்ளியும் பொன்னுமோ உலக பொருட்களோ மனிதனுடைய பலனோ மனிதனுடைய தகுதியோ அல்ல, ஆண்டவருடைய மகிமை அதில் இறங்கும், ஆண்டவருடைய ஆளுகை அதில் இருக்கும். இந்த சொரூபாவில் யோசுவா கட்டின ஆலயத்துல யார் பிரவேசித்தது? யார் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தினது? யாரு? நம்முடைய ஆண்டவர் சொருபாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருந்த ஆலயம் சொருபாவில் அவர் கட்டப்பட்டது. தேவகுமாரனாகிய கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் பிரவேசித்தார். அந்த தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். அந்த தேவாலயத்தில் இருந்து தேவனுடைய மகிமையை பேசினாங்க. பிள்ளையா இருக்கும்போது தேவாலயத்தில் போய் அவர் பேசுகிறதை கேட்டு அங்கிருந்த பிரதானாசாரியர்கள், வேதபாரகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இந்த ஞானம் எங்கிடத்திலிருந்து வந்தது என்று. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், முந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நாம் மனிதர்கள், நாம் குறைவுடையவர்கள், நாம் பலவீனர்கள். ஆனால் நம்முடைய செயல்களை உயர்த்துவதும் மகிமைப்படுத்துவதும் தேவனுக்கென்று ஆசீர்வாதம் மாற்றுவதும் நம்மை அழைத்த மகா உன்னதமான பரிசுத்த தேவனாக இருக்கிறார். ஆனபடினால எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவாலயத்துல நாம்
நம்முடைய இரட்சகரானவருமாய் இயேசு கிறிஸ்து பிரவேசித்ததும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆரம்பித்ததும் அவர் வரப்போகிற நம்முடைய அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் உலகம் முழுவதுக்கும் மீட்புண்டாகிறதான அந்த மகா உன்னதமான சுவிசேஷம் அங்கிருந்துதான் புறப்பட ஆரம்பித்தது. தேவன் மகிமைப்படுகிறவர். 7வது வசனத்துல சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர் வருவார். யாரு? சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் யாரு? நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் வருவார். அவர் இந்த தேவாலயத்தில் பிரவேசிப்பார். அவருடைய மகிமையினால் நாம் உலகம் முழுவதும் மீட்பும் ரட்சிப்பும் தேவ மகிமைக்கு உட்பட்ட அந்த பெரிய உன்னதமான பாக்கியம் உண்டாகும். இன்றைக்கு நாமும் அந்த பாக்கியம் உடையவர்களாக, அவர் நம்மளே வாசம் பண்ணுகிறவராக, தேவனுடைய ஆலயங்களாக நாமும் பலதரப்பட்ட சூழலில் இருந்து ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த மகிமைக்குள் மகிமை பெற்றவர்களாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது தேவ சித்தமும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய ஆசீர்வாதம். ரோமர் 15வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களிகூருங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க நம்ம பார்க்கும்போது மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏசாயா சொன்னதான ஈசா என்னும் வேறும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழுபுறவும் இருக்கிற ஒருவர் தோன்றுவார். இரட்சகராகிய தேவனை குறிக்கிறது. அந்த இரட்சகர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி அந்த கல்வாரி சிலுவையினுடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து கூடி நாம் இன்றைக்கு தேவனுடைய உன்னதமான நோக்கமாகிய சபையாக ஒன்றிணைக்கப்பட்டு அவரை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக அறிக்கையிட்டு உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது பரலோகம் மகிமைப்படுகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் மகிமைப்படுகிறது. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அது நம்முடைய மனுஷனுடைய புத்திக்கு கண்களுக்கு வெட்டாத விவரிக்க முடியாத மேன்மையான சந்தோஷமா இருக்கிறது. அந்த மகிமை இதனுடைய தொடர்ச்சியானதாக இருக்கிறது. இவைகளை சார்ந்த வாக்குத்தத்தத்தினுடைய உண்மைகளுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயம். நாம் எல்லாரும் சேர்ந்து சபையாக கூடி வரும்போது அவருடைய வீடாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் தங்குகிற இடமாக மாற்றி இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்முடைய வாழ்வில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாருமே குறைவுடையவர்கள், நம்ம எல்லாருமே பலவீனர்கள், நம்ம எல்லாருமே குறைந்தாருடையவர்கள், நம்ம எல்லாருமே சில தவறு பண்ணக்கூடியவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தம்முடைய சித்தத்திற்கு நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நடக்கும் போது அவர் நம்ம எல்லாரையும் மகிமைப்படுத்த முடியும். நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். நாம் எல்லாருடைய வாழ்க்கை கடந்த நாட்களில் இருந்த எந்த தோல்விகளும், எந்த தவறுகளும், எந்த பலவீனங்களும் வருங்காலம் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமே, ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை மனுஷனுடைய கண்களுக்கு புத்திக்கு எட்டாத விதத்தில் செய்ய முடியும். நிச்சயமாக நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமே ஆனால், வேத வசனங்களை வாசித்து அதற்கு கீழ்ப்படிவோமே ஆனால், அவைகளின் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமே ஆனால் நாம் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ முடியும். சில வாலிபர்கள் சில தவறுகள் செய்யறதுனால இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு எப்படி போலான்னு கூட நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க சர்ச்சில் வாரவங்க அங்க எல்லாரும் தவறு செய்யாதவங்க எவ்வளவு இல்ல,
உங்களுடைய காலத்துல உங்களை விட மேலான தப்பு பண்ணவங்களா இருப்பாங்க. ஆனா தப்பு தான். ஆனா தேவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மன்னிப்பை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உடை கொடுத்த அப்படின்னால ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். ஆனால் எந்த பாவியும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வாழ முடியும், கர்த்தருக்கென்று பிரயோஜனமாக வாழ முடியும், கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். சுயத்தை சார்ந்தோ சுய பலத்தினால் அல்ல இந்த மனிதன் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் தான் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக தன்னை ஒப்புக் கொடுக்க முடியும். ஒரு மனிதன் ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் தேவன் மகிமைப்படுகிற காரியங்களை செய்ய முடியும். ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது வேத வசனங்களினால் நிரப்பப்படுவது. ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு விதமான வேறு விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ்க்கையை வாழ்வதே ஆவியினால் நிரப்பப்படுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவையெல்லாம் நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது. அந்த ஜீவன் நம்ம பெருகும் போது, அந்த வேத வசனங்கள் நாம் பெருகும் போது நாம் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை மேலான காரியங்களை செய்ய முடியும். யாருமே பிசாசு நமக்கு நீ இப்படித்தானே இருந்த, நீ இவ்வளவுதானே செய்த, நீ இப்படித்தானே வாழுகிற, இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு நீ பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறோம்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, இப்படி எல்லாம் உள்ள எண்ணத்தை பிசாசு உங்களை கொண்டு தருவான். அவர் தவறே, பாவம் பாவமே, அவைகள் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணப்பட வேண்டும், மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் ஆண்டவருக்காக வாழ முடியும், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும், நம்மளே ஆண்டவர் மகிமைப்பட முடியும். எப்படி பழையதை விட மேலான மகிமை அது தேவன் அதை நிரப்பி வருகிறது, அதுபோல தேவன் நம்மை நிரப்பும் போது, வேத வசனத்தினால் நிரப்பப்படும் போது, வேத வசனத்தினால் ஆளப்படும் போது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆண்டவருக்காக பயன்படுத்த முடியும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும். உங்களுடைய பொருளாதார இல்லாமை பிரச்சனையே இல்லை, ஆண்டவருக்கு நீங்க பிரயோஜனப்பட முடியும். அறியாமை ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியும். வயது முதிர்வு பிரச்சனையே இல்லை. என்ன பலன் இருக்கிறதோ, என்ன ஞானம் இருக்கிறதோ அதை உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். பிசாசும் உலகமும் மாம்சமும் கொண்டு வருகிற எந்த சோர்வுக்கும், எந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கும், எந்த விதமான பின்னை இழுக்கிறதான அந்த இழுப்புக்கு இடம் கொடுக்காதபடி பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வந்து முன்னால போகும். யோசுவாவிடத்துல கர்த்தர் அவன் அழைத்து சொன்னாரு, பலன் கொண்டு திடமானது, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அது யோசுவாவுக்கு இல்லை. நம்ம எல்லாரும் நம்ம அழைக்கப்பட்டவங்க, நம்மளும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நம்ம ஆவியின் வரங்களை பெற்றவங்க, நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். முந்திர வாழ்க்கையை விட மிக மேன்மையான வாழ்க்கையை நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் கட்டளை மூடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து